Hi everyone, welcome to our Nameless Academy. So today we have discussed about full syllabus test 7. So 6 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 7வது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். சரி ஓகே. ப்ளூ பிரிண்ட் பாரு FST 7க்கான அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் மேக்ஸிமம் பாரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் 4 கொஸ்டின், தென் ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அண்ட் 4 கொஸ்டின், தென் 3 கொஸ்டின்ஸ் நிறைய யூனிட்ல கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிக்கோ. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இந்த டாபிக்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, இதை ஒரு பொருட்டா எடுத்துக்காம விட்டுறாத. ஏன் அப்படின்னா ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 7 பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு எல்லாருமே இது போடுவோம். தென் நீ ஓவராலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணு, நாங்களும் சொல்லுவோம். பட் நீயும் இதுல இருந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணணும். எந்தெந்த யூனிட்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ எந்த யூனிட் இதுல இம்பார்ட்டண்டா இருக்கும், இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் வருது, எதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீ ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை நீ ஏதோ சும்மா கேர்லெஸ்ஸா விட்டுறாத. ஓகேவா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 46. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A zero order reaction. So zero order reaction with 0.1 molarity initial concentration of reactant has half-life time. So time கொடுத்திருக்காங்க இல்லையா, half-life time of 500 seconds. The rate constant for the reaction. So rate constant கேட்குறாங்க. Rate constant means என்னது? K. ஸோ நம்ம கேவை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டி ஆஃப் zero order reaction, T of equal to initial concentration divided by 2 into rate constant. So இதான் zero order for zero order reaction. Zero order reactionக்கு half life time. சரி, நமக்கு என்ன தெரியணும்? இந்த ரேட் கான்ஸ்டன்ட் தான் தெரியணும். ஸோ இது இந்த சைடு கொண்டு வா. K equal to initial rate constant divided by 2 into T of. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 divided by 2 into T of 500 seconds கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 500. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா K equal to 0.1 divided by 1000. ஸோ K equal 10 power minus 4 mole liter inverse second inverse அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 46. Next one, 47. The de Broglie wavelength. So 47. De Broglie wavelength of a particle with mass 10 gram and velocity 200 meter second inverse is. So என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, மாஸும் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. de Broglie wavelength, the value of x கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாரு எதுல கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி சென்டிமீட்டர்ல இருக்கு. சரி, ஃபார்முலா என்ன? வேவ்லென்த் ஃபார்முலா lambda equal to h divided by mv. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்? பிகாஸ் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? மாஸும் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. சரி, வேவ்லென்த் ஃபைண்ட் அவுட் பண்றோம். lambda equal to, ஸோ கிவன் எழுதிக்கலாமா? மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கிராம். கிலோகிராம் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா 0.01 கிலோகிராம். ஓகே, வெலாசிட்டி 200 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண lambda equal to h எவ்வளோ? பிளாங்க் கான்ஸ்டன்ட் h அப்படிங்கிறது h. சரி, இங்கே டைரக்டா எழுதிக்கோ. பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 power minus 34 divided by mass 0.01 into velocity 200. ஸோ இதை நீ சால்வ் பண்ண அப்படின்னா lambda equal to 3.313 into 10 power minus 34 மீட்டர். ஸோ இதை நீ பார்த்த உடனே இங்க கேட்டிருக்கிறது இங்க எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 10 பவர்ல என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இதுதான் கொஸ்டின். நீங்க போட்டுட்ட எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்னது? 34. ஸோ டைரக்டா 34 அப்படின்னா இந்த ஆப்ஷன் போடக்கூடாது.
பிகாஸ் நமக்கு ஃபைண்ட் வந்திருக்கு இல்லையா, இது என்ன யூனிட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், மீட்டர்ல. பட் இங்க எதுல கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர். ஸோ நீ இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் டு 3.313 into 10 power minus 32 centimeter. So இதுதான் correct answer. So the correct answer is third one. ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரி எரர் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க, நம்ம லேம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறது மீட்டர்ல, அதை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 48. The possible number of geometrical isomers of the complex. So complex என்னது, cobalt NH3 3 times, then Cl3. ஸோ எத்தனை ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், MA3B3 காம்ப்ளெக்ஸ். MA3B3 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும், ரெண்டு டைப் ஆஃப் ஐசோமர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்கும். ஒன்று ஃபேசியல், அனதர் ஒன்று மெரிடோனியல். ஸோ ஃபேசியல் அப்படின்னா சேம் ஃபேஸ்ல இருக்கும் கோபால்ட், ஸோ NH3 NH3 ரிமைனிங் Cl. ஸோ இது ஃபேசியல் ஐசோமர். தென் மெரிடோனியல் ஐசோமர் மீன்ஸ், ஸோ ஒன்று வந்து சேஞ்ச் ஆகும். Here Cl, NH3, Cl and Cl. இது மெரிடோனியல் ஐசோமர். ஸோ ரெண்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை கொடுக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ த ஆப்ஷன் இஸ் 1. 48க்கு 1. 49. Identify the major product R in the given reaction. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம், டைரக்டா ரியாக்ஷன் சீக்வன்ஸ் எழுதி பார்க்கலாம். SO3H in presence of sodium hydroxide and H+. ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், OH போய் ஆட் ஆகும்போது OH அப்படின்னு ஃபீனால் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனு ஃபீனால் டைரக்டா நான் ஃபீனால் ப்ரிப்பரேஷன் நடத்திருப்போம். ஃபர்ஸ்ட் பாரு, பென்சின் யூஸ் பண்ணுவோம். பென்சீன்ல இருந்து இந்த காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒலியம் யூஸ் பண்ணி. ஒலியம் யூஸ் பண்ணா இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். தென் இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு H+ போட்டோம்னா ஃபீனால் ஃபார்ம் ஆகும். ஃபீனால் ப்ரிப்பரேஷன் நடத்திருப்போம். ஓகே, சரி, நமக்கு இது தேவையா. நெக்ஸ்ட் ஒன், அகைன் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு பி. இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு என்னது, பேஸ். பேஸ் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபீனால் இருக்கு இல்லையா, OH, அதுல இருந்து O நெகட்டிவ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். தென் CO2. ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே அட்டாக் ஆகும்போது O நெகட்டிவ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் O, CO, O நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுல H+ கொடுத்துருக்காங்களா, செகண்ட் ஒன்னா H+ போட்டேன் அப்படின்னா CO OH அப்படின்னு ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் O, CO OH. பட் இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் கிடையாது. ஸோ ஃபர்தரா என்ன ஆகணும், கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். இங்க இருக்கு இல்லையா ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது OH அப்படின்னு, OH and CO OH. ஸோ நேம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நேம் இதுதான் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் தான் R, இது P, இது Q. ஓகே, ஸோ இதுக்கு நேம் ஃபங்க்ஷனல் குரூப் இங்க ஆசிட். ஸோ இதுதான் 1. ஸோ இங்க 2. 2ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, ஹைட்ராக்சி காம்பவுண்ட் பென்சோயிக் ஆசிட். ஸோ 2 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். 49க்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 50. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் பிரசன்ட் இன். ஸோ எதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக டெரைவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன் 11.2 லிட்டர் ஆஃப் CO2 at STP. ஸோ நமக்கு தெரியும் at STP கண்டிஷன்ல ஒரு மோல் கேஸ் எவ்வளவு ஆக்குபை பண்ணியிருக்கோம், 22.4 லிட்டர். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணு. மோல்ஸ் ஆஃப் CO2 11.2 divided by 22.4 0.5 moles. ஸோ எனக்கு நான் ஆட்டம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், எனக்கு 0.5 மோல் CO2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா. இதை நான் மாலிகுலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 0.5 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர்
அவகாட்ரோ நம்பர் என்னது 6.022 into 10 power 23. ஸோ இதை மல்டிபிள் பண்ண அப்படின்னா 3.011 into 10 power 23 மாலிகுல்ஸ் கிடைக்கும். பட் இதோட கிடைக்குமானா இல்ல, மாலிகுல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின்ல ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஒரு ஒரு மோல் ஆஃப் மாலிகுல் CO2ல எத்தனை ஆட்டம் இருக்கு? 3 ஆட்டம் இருக்கு. ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன். ஸோ 3 ஆட்டம் இருக்கு. நமக்கு எவ்வளவு மாலிகுல் இருக்கு? 3.011 into 10 power 23 மாலிகுல் இருக்கு இன்ட்டு 3. ஓகேவா? ஸோ 9.033 into 10 power 23 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. ஸோ இதை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ எதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். CO2 11.2 liters ஆஃப் CO2ல 9.033 into 10 power 23 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் ஒன். வெயிட் 12.044 into 10 power 23 molecules of O2 கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கதே மாலிகுல்ல கொடுத்துருக்காங்க. ஒரு O2ல 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அப்ப 12.044 into 10 power 23 into 2. கரெக்டா? ஸோ எவ்வளவு ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்? 24.088 into 10 power 23 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ செகண்ட் ஒன்ல இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, தென் தேர்ட் ஒன். தேர்ட் என்னது? 16 கிராம் ஆஃப் O3. ஸோ 16 கிராம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் மோல் கண்டுபிடிக்கணும். மோல் வெயிட் பை மாலிகுலர் வெயிட்டா 16 டிவைடட் பை O3 அப்படிங்கிறது 48. ஸோ 1/3 மோல். கரெக்டா? ஸோ 1/3 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் 6.022 into 10 power 23. ஸோ எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, இதை சால்வ் பண்ண அப்படின்னா 2.007 into 10 power 23 மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு. ஒரு O3ல 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 2.007 into 10 power 23 into 3. கரெக்டா? ஸோ எவ்வளவு கிடைக்கும்? 6.021 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட்டம்ஸ். ஸோ தேர்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 6.021 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.1 mole. 0.1 mole of CO. 0.1 mole into இது மாலிகுல் கன்வெர்ட் பண்ணோம்னா 6.022 into 10 power 23 into ஒரு CO மாலிகுல் எத்தனை ஆட்டம் இருக்கு? 2 ஆட்டம். அப்ப இவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுல் எவ்வளவு இருக்கும்? into 2. ஸோ இதை மல்டிபிள் பண்ண அப்படின்னா 1.204 into 10 power 23 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் நம்பர் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பாரு, இங்க 9, 24, 6, தென் 1 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம் எதுல இருக்கு? ஸோ O2 12.044 in 10 power 23. இது செகண்ட் ஆப்ஷன். இதுலதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. 50க்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 51. The major product to be formed in the given reaction sequence. So first என்ன கொடுத்திருக்காங்க? C2H2 alkyne. So red hot tube கொடுத்திருக்காங்களே, என்ன ரியாக்ஷன்? பென்சீன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஓகே, இதுதான் A. ஸோ இதுல இருந்து என்ன போட்டிருக்கோம்? 6Cl2 in presence of anhydride AlCl3 போடுறோம் இல்லையா? ஸோ என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் Cl hexachloro. Cl then Cl. ஸோ என்ன ஃபார்ம் ஆகும்? hexachlorobenzene.
HCl சொல்றோம் இல்லையா, plus 6 mole of HCl remove ஆகும். So the correct answer second option 51க்கு 2 hexachlorobenzene. 52 assessment கொடுத்துருக்கோம் இல்லையா, density of 1 bromopropane is less, wait, then the density of 1 iodopropane. So normal density எப்படி find பண்ணுவோம், density mass by volume சொல்லுமா. So density mass directly proportional relation. bromo compare, wait, புரோமோவை கம்பேர் பண்ணும்போது அயோடின் அப்படிங்கிறது மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கும். அப்ப ஜென்ரலா இன் சேம் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் இல்ல சேம் நம்பர் ஆஃப் அந்த அல்கேன் குரூப்ல எதுலயாவது ஒண்ணுல நம்ம இந்த ஹேலஜன் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஹையர் வெயிட், அதாவது ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஹேலஜன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட டென்சிட்டி என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா டென்சிட்டியும் மாலிகுலர் வெயிட்டும் இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா. சோ அப்ப அசஸன் கரெக்ட். புரோமின் வந்து லெஸ்ஸர் டென்சிட்டி. Reason for the density increases with increase in atomic mass of the halogen atom. So இதுவும் correct answer தான். So correct explanation தான். ஏன்னா இங்க halogen வந்து இந்த atomic mass increase ஆனதான் density என்ன ஆகுது, increase ஆகுது. ஏன்னா remaining இதுலயும் propane தான், propane 1 தான், ஒரே percent தான். But இங்க bromo, இங்க iodo, அதனாலதான் increase ஆகுது. So the both assumption and reason are correct and the correct explanation. 52க்கு first one. 53. The value of del RH for the certain reaction is 600 kilojoule mole inverse at 300 Kelvin. Then the reaction will be spontaneous at the same temperature. And the reaction வந்து spontaneous இதே டெம்பரேச்சர்ல தான் 300 டிகிரி கெல்வின்ல. If the value of del R S entropy enthalpy value கேக்குறாங்க. ஓகேவா, சரி நார்மலா பாரு, டெல் ஹெச் டெல் எஸ் இது ரெண்டும் இருக்கு. ஓகே, இங்க பாரு ஸ்பான்டேனியஸ் கொடுத்துட்டாங்களா. ஒரு ரியாக்ஷன் எப்போ ஸ்பான்டேனியஸா இருக்கும், டெல் ஜி அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும். டெல் ஜி நெகட்டிவா இருக்கும். ஏன் இந்த இடத்துல டெல் ஜி பாக்குறோம், டெல் ஹெச்சும் டெல் எஸ் உள்ள ரிலேஷன் இதுதான். என்ன ரிலேஷன், டெல் ஜி ஈக்குவல் டு டெல் ஹெச் மைனஸ் டி டெல் எஸ். ஓகேவா. சோ இங்க என்னது, டெல் ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், லெஸ் தென் ஜீரோவா இருக்கணும். ஓகேவா. அப்ப இந்த டெல் ஹெச் மைனஸ் டி டெல் எஸ் அப்படிங்கிறது ஜீரோ விட கம்மியா இருக்கணும். ஓகேவா. சரி, நமக்கு டெல் எஸ் தானே தேவை. சோ டெல் எஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா. இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா டெல் ஹெச் டிவைடட் பை டி. கரெக்டா. டெல் ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்களா. சோ டெல் ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெல் எஸ், டெல் ஹெச் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு. டெல் ஹெச் அப்படிங்கிறது 60 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் இருக்கு இல்லையா. சோ இதை நான் இங்க ஜூல்ல கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனுமே. சோ ஜூல கன்வெர்ட் பண்றேன். 6000 ஜூல் பர் மோல் இன்வர்ஸ். சோ அதை சப்ஸ்டியூட் பண்ணு. 6000 டிவைடட் பை டெம்பரேச்சர் எவ்வளோ, 300. சோ கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். சோ டெல் எஸ் 200 விட எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும் டெம்பரேச்சர். சோ பாரு 190, 150, 200. நமக்கு என்ன கண்டிஷன், 200 விட அதிகமா இருக்கணும். சோ the ஒரே ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் only the correct. Okay, next question 54. An amine that can react with the benzene sulfonyl chloride to form a product which is further insoluble in alkyl. So இந்த கொஸ்டின் அகைன் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். பாரு, அமீன் பென்சீன் சல்போனைல் குளோரைடு என்ன ரியாக்ஷன், ஹின்ஸ்பெர்க் ரியேஜென்ட். So ஹின்ஸ்பெர்க் ரியேஜென்ட் பாரு, பிரைமரி அமீன் ஹின்ஸ்பெர்க் ரியேஜென்ட், அதாவது பென்சீன் சல்போனைல் குளோரைட் போட்டேன் அப்படின்னா என்ன ஃபார்ம், இது வந்து பேஸ்ல ரியாக்ஷன் நடக்கும். தென் ஃபர்தரா இது பேஸ்ல போட்டேன் அப்படின்னா சாலிபிள். பட் அதுவே ஒரு செகண்டரி அமீன் பென்சீன் சல்போனைல் குளோரைட்
இது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். பட் பேஸ்ல போட்டேன் அப்படின்னா இன்சால்யூபிள். டெர்சரி அமீன் in presence of benzene sulfonyl chloride, no reaction. So இதுல வந்து insoluble, secondary amine ல insoluble base ல. So first identify பண்ண இது வந்து Hinsberg. நான் இங்க எழுதுறேன். Hinsberg reagent போடும்போது சரி, மெத்திலமீன் CH3 NH2 இது பிரைமரி. டைஎத்திலமீன் C2H5NH C2H5 இது செகண்டரி. NN டைஎத்தில் புரோப்பைலமீன், ஸோ புரோப்பைல் டைஎத்தில், ஸோ இது டெர்சரி மீன். ஐசோப்ரோப்பைலமீன் இது பிரைமரி. ஸோ இது நமக்கு செகண்டரி டைஎத்திலமீன். ஸோ இதுதான் insoluble. So the correct answer 54 is 2. Next one 55. The compound that gives carbazone and reaction with semicarbazide is. So இது வந்து செமி கார்பசோனை கொடுக்கும், செமி கார்பசைடு கூட ரியாக்ட் ஆகி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, செமி கார்பசோன் செமி கார்பசைடு. ஓகே, செமி கார்பசோன் அப்படிங்கிறது என்னது? ஸோ நான் இந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ் எழுதுறேன் பாரு. NH C+O NH2 இதுதான் செமி கார்பசோன். செமி கார்பசோன். ஸோ இது எது ரியாக்ட் ஆகி செமி கார்பசைடு ரியாக்ட் ஆகுது. செமி கார்பசைடுனா என்னது? NH2 NH C+O NH2 இதுதான் செமி கார்பசைடு. செமி கார்பசைடு. ஓகே, பிளஸ் இப்போ இது கூட என்ன ரியாக்ட் ஆகணும்? இந்த H2வும் ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுற மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அதாவது CH3 C+O CH3. ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்தா மட்டும்தான் என்னவாகும்? ஸோ இது ரிமூவ் ஆயிட்டு H2O ரிமூவ் ஆயிட்டு எனக்கு செமி கார்பசோன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் என்னது? ப்ரோப்பனல். சரி, அதர்வைஸ் இந்த கொஸ்டின் எப்படி போகலாம் அப்படின்னா, நார்மலா எனக்கு இந்த கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னாலே ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கும். டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்கணும். மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது டபுள் பாண்ட் ஓ. இங்க ஆராவும் இருக்கலாம், ஆர் ஹச்சாவும் இருக்கலாம். ஸோ இது கீட்டோனாவும் இருக்கலாம், ஆல்டிகைடாவும் இருக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஐசோப்ரோப்பைல் அமீடு, ஐசோப்ரோப்பைல் புரோமைடு, ஐசோப்ரோப்பைல் புரோமைடு. இதுல ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் குரூப் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, ஏன்னா இது கண்டென்சேஷன் ரியாக்ஷனை கொடுக்காது. நெக்ஸ்ட் ப்ரோபேன் நைட்ரில். நைட்ரில்னா என்னது? C+N. இதுவும் என்ன பண்ணாது? கண்டென்சேஷன் ரியாக்ஷனை கொடுக்காது. ஸோ ப்ரோப்பனால் கொடுக்கும். ப்ரோபேன் 1 ஆல். ஸோ இதுவும் OH குரூப், இதுவும் என்ன பண்ணாது? கொடுக்காது. ஸோ இந்த ரியாக்ஷன் வெரி உனக்கு இப்போ இந்த செமி கார்பசைடு அப்படிங்கிறது தெரியல, செமி கார்பசோன் ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படிங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது நெசசரியும் கிடையாது. இது ஒரு செமி கார்பசோன் ஃபார்ம் ஆகணும், செமி கார்பசைட் ரிஏஜென்ட். இது கூட என்னவாகும் அப்படிங்கிறது இது ஒரு கண்டென்சேஷன் ரியாக்ஷன் தெரிஞ்சா போதும். கண்டென்சேஷன் ரியாக்ஷன் என்னது? ஆல்டிகைட் கீட்டோன் குரூப்ல இருக்க டபுள் பாண்ட் ஓவும் இந்த நைட்ரஜன்ல இருக்க H2O ரிமூவ் ஆகிற ரியாக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு இங்க இந்த குரூப் தான் இம்பார்ட்டன்ட். நீ எது ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ 55க்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் 56. For the given reaction, if del RH is minus 170.8 kilojoule mole inverse, then which of the following statement is correct? சரி, so equilibrium கொடுத்திருக்காங்க. First one, equilibrium constant for the above reaction is given by. So இந்த reactionக்கு நம்ம எழுதி பார்க்கலாம். equilibrium constant Kp கொடுத்திருக்காங்களா? ஓகே, ப்ராடக்ட் CO2 divided by reactor என்ன இருக்கு? CH4 கேஸ்ல தான் இருக்கு. ஓகே, தென் O2 பவர் 2 இருக்கு இல்லையா? ஸோ இங்க பாரு, O2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுக்கல. பட் பவர்ல என்ன வரணும்? 2 வரணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கொஸ்டின்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரக்கூடாது. ஸோ 1ம் கிடையாது, 4ம் கிடையாது. ஓகேவா? சரி, செகண்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4 increases on increasing the temperature. டெம்பரேச்சர் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரியாக்ஷன் பாரு மைனஸ்ல இருக்கு. ஸோ இது ஒரு
எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா ரியாக்ஷன் பேக்வர்ட் டைரக்ஷன் போகும். ஸோ பாரு, நான் இந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன், ரியாக்ஷன் பேக்வர்ட் டைரக்ஷன் போகும். CH4ஓட கான்சன்ட்ரேஷன் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து கரெக்ட். ஓகே, 2 வரணும். Concentration of CO2 increases on decreasing the pressure. So concentration of CO2 increase பண்றேன், pressure. So என்ன கொடுத்துருக்கோம்? சரி, concentration of CO2 increases on decreasing the pressure. So நான் pressure decrease பண்ணும்போது reaction எங்கிருந்து எங்க போகும்? low to high போகுமா? So lowல இருந்து pressure எங்க போகும்? ஹைக்கு போகும். சரி, இங்க 1 மோல் தான் இருக்கு, இங்க 3 மோல் இருக்கு. அப்போ லோ டு ஹைக்கு போகும். CH4ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், CO2 கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் இன்கரெக்ட். ஸோ இது ஒரே ஒன்று செகண்ட் ஒன்ல தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. செகண்ட் ஆப்ஷன் 56. நெக்ஸ்ட் 57. ஸ்டேட்மெண்ட் 1 பாரு. நைட்ரஜன் கேன் பி எஸ்டிமேட்டட் பை ஜெல்தால் மெத்தட். ஸோ இது கரெக்ட். ஜெல்தால் மெத்தட்ல தான் நைட்ரஜன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். Statement 2, sulfur is estimated by Carius method. So இதுவும் correct statement. So இது simplest question தான், இதுக்கு more explanation தேவையில்லை. நைட்ரஜன் அப்படிங்கிறது ஜெல்தால் மெத்தடு, சல்ஃபர் வந்து Carius method. So ரெண்டுமே correct தான். Statement 1 and statement 2 both are correct. First option. 58. Chlorine on reaction with the cold and dilute sodium hydroxide produces a mixture of sodium chloride and so எது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? எது ரியாக்ட் ஆகும்போது Cl2 ரியாக்ட் ஆகணும். இந்த ரியாக்ஷன் எழுதுறேன் பாரு. Cl2 குளோரின் எதுக்கு ரியாக்ட் ஆகுது? சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் குளோரைடு பிளஸ் NaOCl பிளஸ் H2O அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க 2 மோல். ஸோ இதான் கிடைக்கும். இதுதான் சோடியம் குளோரைடு. தென் NaOCl அப்படிங்கிறது என்னது? சோடியம் ஹைப்போகுளோரைடு. ஸோ என்ன யூஸ் பண்றோம்? டைல்யூட் NaOH கோல்டு. ஸோ சோடியம் குளோரைடும் சோடியம் ஹைப்போகுளோரைட்டும் கிடைக்கும், ஃபார்ம் ஆகும். ஸோ 58க்கு 2. இதே ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் NaOH கான்சன்ட்ரேஷன் NaOH ஹாட் கண்டிஷன்ல எடுத்த அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா NaClO3 அப்படின்ற சோடியம் குளோரேட் ஃபார்ம் ஆகும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது ஹாட் கண்டிஷன் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. பட் சோடியம் ஹைப்போகுளோரைட் அப்படிங்கிறது கோல்டு கண்டிஷன் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ 50க்கு செகண்ட் ஆப்ஷன். 59. The reaction that does not represent the disproportion reaction. எது disproportionation reaction இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன? ஒரே காம்பவுண்ட் ஆக்சிடேஷனும் நடந்திருக்கணும், அட் த சேம் டைம் என்னமா இருக்கணும்? ரிடக்ஷனும் நடந்திருக்கணும். ஸோ நான் அப்படியே இதுலயே போடுறோம் பாரு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க பாஸ்பரஸ் அப்படிங்கிறது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இங்க ஹைட்ரஜன் +3, பாஸ்பரஸ் -3. தென் ஹியர் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ +1ல இருந்து மைனஸ் தென் பிளஸ் ஆக்சிடேஷன் பாரு, இது ரிடக்ஷன். தென் ஹியர் ஆக்சிடேஷன். ஸோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடந்திருக்கு. இது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகே, செகண்ட் HgCl2. Hg இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல +1ல இருக்கு. ஸோ மெர்குரி 0, இங்க 2+. ஸோ +1ல இருந்து டிக்ரீஸ் ரிடக்ஷனும் இருக்கு, இன்க்ரீஸ் ஆக்சிடேஷனா இருக்கு. ஸோ இதுவும் ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் KClO3. ஸோ KCl இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? இங்க +5ல இருக்கு. ஸோ இங்க
பிளஸ் 7ல இருக்கு. இங்க கே பிளஸ் இங்க மைனஸ் 1ல இருக்கு. ஸோ பிளஸ் 5 வந்து பிளஸ் 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தென் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் என்னதான் டிஸ்ப்ரோபோர்ஷனல் ரியாக்ஷன் தான். ஸோ இது மூணுமே டிஸ்ப்ரோபோர்ஷனல் ரியாக்ஷன். பட் எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன். பேரியம் இங்கேயும் பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு, இங்கேயும் பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அதே சேம் டைம் ஆக்சிஜனும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனல் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ 59க்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே. 60. In which of the following options the order of arrangement does not agree? So incorrect தான் கேட்டிருக்காங்க இல்லையா? Does not agree with the variation of property indicated against it ன்னு கேட்டிருக்காங்க. So first one ionic radii. So ionic directly proportional to negative charge, inversely proportional to positive charge. So more negative charge, more ionic radii. So இது correct one. Next one electron gain enthalpy halogen family அதிகமா இருக்கும். ஹாலஜன்லயே பர்டிகுலரா ஃப்ளூரினை விட குளோரினுக்கு அதிகமா இருக்கும். தென் அதுக்கப்புறம் தான் சல்ஃபர். ஸோ இதுவும் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்சியல் ஃப்ளூரின் நைட்ரஜன், ஃப்ளூரின் நைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ இது P5 P3 P4. ஸோ P5 தான் அதிகம், தென் P4 விட P3. ஏன்னா இது என்னது ஸ்டேபிள் ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஆக்சிஜன் நெக்ஸ்ட் P4. ஸோ இதுவும் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல இல்லையா கார்பன் நைட்ரஜன் சிலிக்கான். ஸோ இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் வந்து நைட்ரஜன் கார்பன் சிலிக்கான். ஸோ இதுதான் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. பட் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் நாட் அக்ரி, தட் இஸ் இன்கரெக்ட். ஸோ 60க்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே. 61 ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்ன ஆல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ இது கரெக்டா? ஸோ இது incorrect because glycine optically inactive. glycine optically inactive. ஏன்னா அதுல என்ன இருக்கு ரெண்டுமே ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் COOH. ஸோ இது ஆப்டிகலி inactive. ஓகே. leucine is an essential amino acid. ஸோ இது கரெக்டா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். leucine அப்படிங்கிறது essential amino acid. ஸோ 61க்கு third option. Statement 1 is incorrect, but statement 2 is correct. Okay. Next one 62. என்ன கேட்டிருக்காங்க the product obtained at cathode and anode respectively. Cathode and anode respectively by the electrolysis of dilute sulfuric acid using platinum electrode. ஸோ இங்க electrolysis of dilute sulfuric acid கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே சரி. இந்த டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம். டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம் இல்லையா? எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் டைல்யூட் H2SO4. எது எலக்ட்ரோலிசிஸ் ஆகும்? வாட்டர் H2O. வாட்டர் undergoes எலக்ட்ரோலிசிஸ். ஸோ வாட்டர் தான் எலக்ட்ரோலிசிஸ் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் பாரு அது கேத்தோடு. ஸோ கேத்தோட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன். பாரு H பிளஸ் எதுல இருந்து H2SO4ல இருந்து H பிளஸ் வாட்டர் தென் வாட்டர். ஸோ இதுதான் கேத்தோட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன். 2H பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான் gives H2. ஸோ கேத்தோட்ல என்ன ஃபார்ம் ஆகும்? H2 அப்படிங்கிற கேஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் கேத்தோட்ல இருக்கிறது. இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது, தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது. கேத்தோட்ல H2 தான் ஃபார்ம் ஆகணும். சரி, நெக்ஸ்ட் அட் ஆனோடு. ஸோ ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது பாருங்க. SO4 2 நெகட்டிவ் இருக்கும் H2SO4ல. வாட்டர்ல OH மைனஸ் இருக்கு இல்லையா? SO4 2 நெகட்டிவ் அப்படிங்கிறது ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகாது. பட் ஆனோட் அப்படின்னா என்னது? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ SO4 2 நெகட்டிவ் ஃபர்தரா ஆக்சிடேஷன் நடக்காது. அப்ப இந்த இடத்துல எது ஆக்சிடேஷன் ஆகும்? வாட்டர் தான். ஸோ இந்த ரியாக்ஷன் அப்போ 2H2O gives O2 gas plus 4H plus plus 4 electron. ஸோ இப்போ இங்க ஆனோட்ல இது போய் லிபரேட் ஆகும்? O2 கேஸ் தான் லிபரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. த கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஒன். 62க்கு ஃபோர்த் ஆப்ஷன். கேத்தோட்ல H2 அண்ட் ஆனோட்ல O2. நெக்ஸ்ட் ஒன்
63. The compound that gives 6-oxo-3-methyl heptanol on osmolysis. So 6-oxo அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்னது? கீட்டோ குரூப், கீட்டோன், ஹெப்டனல். இதுல என்ன இருக்கு? ஆல்டிகைட் இருக்கு. ஓகே. ஸோ பிரேக் பண்ற பாரு. இந்த காம்பவுண்டை நான் சப்போஸ் பிரேக் பண்ணி ஓஸ்டலிசிஸ் பண்ணேன் அப்படின்னா போத் ஆர் ஆல்டிகைடு, போத் ஆல்டிகைடு ஒன்லி. ஸோ அப்ப இது கிடையாது. பட் இங்க சப்போஸ் நான் இதை ஓஸ்னாலிசிஸ், ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் பாரு. இது ஓஸ்னாலிசிஸ் பண்ணேன் அப்படின்னா CH3. ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க 1 2 2ல மெத்தில் குரூப் இருக்கா பாரு, இங்க 3 மெத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இந்த கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதை ஓஸ்னாலிசிஸ் பண்ணி எழுதுறேன் பாரு. CH3. So 1 2 3 4 5 6 10 7. So இங்க 3 மெத்தில், ஓகே, 6-oxo 3-methyl heptanol. ஸோ இது கரெக்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரு. ஓகே, சரி, ஓஸ்டோலிசிஸ் பண்ணி எழுது. CH3 டபுள் பாண்ட் O, here டபுள் பாண்ட் O, இங்க H. ஓகே, 1 2 3 4, இங்க 4 மெத்தில் அப்படின்னு கிடைக்கும். பட் நமக்கு 3 மெத்தில் வரணும். ஸோ 63க்கு தேர்ட் ஒன், தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Next one, 64. If the crystal field stabilization energy CFSE for the complex is 9000 centimeter inverse, then the CFSE for complex will be. So CFSE கொடுத்திருக்காங்க இல்லையா? CO SCN 6 4 negative. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 9000 centimeter inverse. Then CFSE for CO SCN 4 2 negative. ஸோ இதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா? பாரு, இது கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். பட் இங்க கோஆர்டினேஷன் நம்பர் 2 இது டெட்ராஹெட்ரல். ஸோ என்ன ரிலேஷன்? del T equal to 4/9 into del octahedral. ஸோ del octahedral எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4/9 into 9000. ஸோ 9 9 கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ del T equal to 4000 centimeter inverse. So the correct answer, third one, 64. 65. The IUPAC name of the given compound. So functional group acid தான். So 1 2 3 4. So 4ல என்ன group இருக்கு? Formyl. 3ல methyl. So இது first வரணும், F தான் first வரணும் இல்லையா? So 4 formyl 3 methyl, total 4 இருக்கு இல்லையா? butanoic acid. So the correct answer, third one, 65க்கு third option. Next one, 66. If molarity of the dilute solution is halved, then the value of cryoscopic constant will be. Cryoscopic constant அப்படிங்கிறது எதுல பார்ப்போம்? del TF equal to KF into molarity இப்படி பார்ப்போம் இல்லையா? ஸோ KF அப்படிங்கிறது என்னது? இந்த கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, del TF அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட். இந்த கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எதை பொறுத்து மட்டும் இருக்கும் அப்படின்னா ஒன்லி depends only solvent. சால்வெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்ப இங்க சொல்யூஷன் தான் ஆஃப் ஆகுது கிடையாது. ஸோ molarity of the solution is off, then the values of cryoscopic constant unchanged. ஏன்னா இது சால்வெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணல. சப்போஸ் நான் இந்த சொல்யூஷன் ஆஃப் ஆகும்போது எது சேஞ்ச் ஆகும்? எனக்கு இந்த del TF, ஏன்னா molarity இருக்கு இல்லையா? del TF வந்து சேஞ்ச் ஆகும். பட் cryoscopic constant என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஸோ ரிமைன்ஸ் unchanged. 66க்கு second option. 67. propanol and ethanol. So aldehyde, இது ஒரு aldehyde இருக்கு இல்லையா? reaction with each other in the presence of dilute NaOH
என்ன ரியாக்ஷன்? ஆல்டால் காண்டன்சேஷன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே மேக்ஸிமம் ஒரு ஆல்டால் காண்டன்சேஷன் கொஸ்டின் கம்பல்சரி இருக்கு. மேபி இன்டர்மாலிகுலர் ஆர் இன்ட்ராமாலிகுலர் இல்ல எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கிறது மாதிரி. பட் ஆனா ஆல்டிகேட் கீட்டோன் யூனிட்ல இருந்து இந்த ஆல்டால் காண்டன்சேஷன் ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஓகேவா? ஸோ 67. ஸோ எத்தனை ரெண்டு ப்ராடக்ட் ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்க ஒரு ஆல்டிகேட், இங்க ஒரு ஆல்டிகேட், டூ டிஃப்ரெண்ட் ஆல்டிகேட் இருக்கு. ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கும்? 4 ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ 67க்கு தேர்ட் ஆப்ஷன். 68. The incorrect statement regarding diborane. ஸோ இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். டைபோரேன் ஸ்ட்ரக்சர் போடு. ஸோ இதுதான் டைபோரேனோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ எனக்கு if 4 terminal hydrogen atoms and 2 boron atoms lie in one plane. ஸோ 4 terminal hydrogen இங்க 2 இருக்கு இல்லையா, ஒரு போரான். ஸோ இது ஒரு பிளேன்ல இருக்கு. ஸோ அப்போ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் அவங்க இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. சரி, the 4 terminal BH bonds are regular 2 centered 2 electron bond. கரெக்டா? ஸோ இது இந்த போரான் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது 2 centered 2 electron bond. ஸோ இது 2 centered 2 electron bond. இது கரெக்ட். ஸோ செகண்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 2 bridge. ஸோ இங்க இருக்கு இல்லையா? ஸோ bridge BHB bond அப்படிங்கிறது, ஸோ இங்க கூடிய இந்த BHB அப்படிங்கிற bridge இருக்கிறது 3 center 2 electron bond. ஸோ 3 center 2 electron bond. ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Next one, each boron atoms sp2 hybridized. So கார்பனை சுத்தி 4 இருக்கு இல்லையா? So each boron அப்படிங்கிறது sp3 hybridized atom. So the incorrect statement is fourth one. 68க்கு 4. 69. So assertion, the carbon oxygen bond length in phenol is slightly less than that of methanol. So phenol OH, methanol CH3OH. ஸோ இங்கே ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர் அப்படிங்கிறது ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் அப்படிங்கிறது பார்ஷியலி டபுள் பாண்ட் கேரக்டர். பார்ஷியல் டபுள் பாண்ட். கரெக்டா? பட் இங்க ஆக்சிஜன்ல இந்த லோன் பேர் அப்படிங்கிற ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகாது. அப்ப இது ஒன்லி சிங்கிள் பாண்ட் நேச்சர்ல மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். பட் இங்க பாண்ட் லென்த் டபுள் பாண்டா சேஞ்ச் ஆகுது. அப்ப இங்க பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும். ஸோ அசெஷன் அப்படிங்கிறது கரெக்ட். ரீசன் பாரு, partial double bond character in between carbon oxygen bond in phenol decreases the bond length. So இங்க partial double bond character இருக்கு. இது bond length decrease பண்ணும் phenol. So இதுவும் correct. So both assertion and reasons are correct. Then reason correct explanation of assertion. So 69க்கு first option. Next one, 70. The correct order of basicity in aqueous solution. So ஒரு aqueous solutionல aqueous solution சப்போஸ் மெத்தில இருந்தது அப்படின்னா செகண்டரி, பிரைமரி, டெர்சரி. பட் அதுவே C2H5 எத்தில இருந்தது அப்படின்னா செகண்டரி, டெர்சரி, பிரைமரி. ஸோ நமக்கு செகண்டரி, டெர்சரி, பிரைமரி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ டெர்சரி கிடையாது, செகண்டரி, பிரைமரி கிடையாது. ஸோ ஹியர் செகண்டரி, டெர்சரி, பிரைமரி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் 70க்கு தேர்ட் ஒன். புரிஞ்சுதா? பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? Next one, 71. Oxidation state of oxygen in BaO2. So ஓவரா இந்த காம்ப்ளெக்ஸ் ஜீரோவா? இப்போ BA பேரியம் அப்படிங்கிறது +2, ஆக்சிஜன் இங்க -2. பட் எத்தனை ஆக்சிஜன்? 2 ஆக்சிஜனுக்கு -2. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -1. ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஒன். 71க்கு தேர்ட் ஆப்ஷன். 72. Statement 1. Cyclooctatetraene. Cyclooctatetraene. கரெக்டா? ஓகே. ஆன்டி அரோமேட்டிக் நேச்சர். இந்த காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக்கா? கிடையாது. இட் should be நான் அரோமேட்டிக். ஏன் இதை நான் அரோமேட்டிக்னு சொல்றோம்? இது பிளேனாரிட்டியே கிடையாது. இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது டப் ஷேப். ஸோ இது மாதிரி டப் ஷேப்ல எக்ஸிஸ்ட் ஆகும். இது பிளேனாரே கிடையாது. ஸோ இந்த காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக் கிடையாது. இது
நான் aromatic compound. அப்ப statement 1ங்கிறது incorrect. Okay. Second statement, the given compound is aromatic in nature. So இந்த compound aromatic னு சொல்லியிருக்காங்க இல்லையா? டபுள் பாண்ட் ஓனுக்குள்ளே அது பார்சியலி இங்க நெகட்டிவ் சார்ஜ் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் டைபோல் பிரிக்கும் போது இது ப்ரொபேலியம் கேட்டையான். ஸோ இது aromatic in nature. ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸோ 72க்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 73. If 30 moles of N2, 50 moles of H2 and 20 moles of NH3 are placed in a 5-liter container. Okay. Next என்ன கொடுத்திருக்காங்க? Come to equilibrium. If final concentration of NH3 is 10 mMol, then the value of equilibrium constant Kc find out பண்ணணும். பட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். சரி, கேசி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேசி அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ப்ராடக்டோட பை ரியாக்டன். ப்ராடக்ட் என்ன? NH3 2 divided by N2 H2 power 3. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? பட் இங்க கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. பிறகு அவங்க கொடுத்துருக்கிறது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இனிஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் மோலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண. மோலாரிட்டி அப்படிங்கிறது என்னது? மோல் பை வால்யூமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மோல் ஆஃப் N2 ஓட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்னது? N2 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். மோல் ஆஃப் N2 எவ்வளோ? 30 divided by வால்யூம் எவ்வளோ? 5. ஸோ 6 மோல். அடுத்து H2 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 எவ்வளோ? 50 divided by 5, 10 mol. Next NH3 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 20 divided by 5, so 4 mol. ஓகேவா? ஸோ நான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றேன். பட் கான்சன்ட்ரேஷன் எனக்கு சேஞ்ச் ஆகுதா? இது NH3 பிகாஸ் ஒரு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சரி பாரு, சேஞ்ச் இன் NH3, சேஞ்ச் இன் NH3 எவ்வளோ? NH3 ஈக்லிபிரியம்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஈக்லிபிரியம் மைனஸ் NH3 இனிஷியல். ஸோ ஈக்லிபிரியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 மோல். 10 மைனஸ், ஸோ எவ்வளோ இது ஃபைனலா? சரி, இனிஷியல் 4, ஈக்லிபிரியம் இருக்கும்போது 10, இனிஷியல்ல 4, ஸோ 6 சேஞ்ச் இன் NH3. கரெக்டா? சரி, இந்த ரியாக்ஷன் வச்சு பாரு. ஃபார் த ரியாக்ஷன் 2 மோல் ஆஃப் NH3 ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 மோல் ஆஃப் N2வும் 3 மோல் ஆஃப் H2வும் டெஸ்ட்ராய் ஆகும். கரெக்டா? டீகம்போஸ் ஆகும், இல்ல கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லலாம். 2 மோல் ஆஃப் NH3 வந்து ப்ராடக்ட்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 மோல் N2வும் 3 மோல் H2வும் கன்சியூம் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்ப இங்க பாரு, சேஞ்ச் இன் N2 ஃபைண்ட் அவுட் பண்ணு. சேஞ்ச் இன் N2 கன்சியூம் ஆகுது, ஸோ மைனஸ் ஆஃப் இன்ட்டு டெல் NH3. H2 அப்படிங்கிறது மைனஸ் 3/2. 2ங்கிறது இங்க இது N2, இது H2ங்கிறது 2 யூஸ் பண்றோம். இது கோஎஃபிஷியன்ட் 3 மோல். இங்க 1 மோல் யூஸ் பண்றோம், இங்க 3 மோல். 3 மோல் தேவைப்படுது NH3 ஃபார்ம் ஆக. ஸோ சப்ஸ்டிட் பண்ண மைனஸ் 1/2 இன்ட்டு சேஞ்ச் இன் NH3 எவ்வளோ? 6. ஸோ மைனஸ் 3. ஸோ ஹியர் மைனஸ் 3/2 இன்ட்டு del NH3 6, ஸோ மைனஸ் 9 மோல். கரெக்டா? ஸோ இது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாரு. இப்போ ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் N2க்கு தெரியும், H2க்கு தெரியும். ஆனா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தெரியுமா? N2க்கும் H2க்கும் ஈக்லிபிரியம் தெரியாது. ஒன்லி ஈக்லிபிரியம் பாரு எதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க? NH3க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணு.
N2 equilibrium equal to N2 initial plus change in N2. So reverse பண்றோம் அப்படியே. Change in N2 அப்படின்னா என்னது? Equilibrium minus N2 initial. இப்போ நமக்கு equilibrium தேவை, அது இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஈக்லிபிரியம் வேணும். அப்போ இனிஷியல் இந்த சைடு கொண்டு வரேன், பிளஸ் ஆகுது. ஸோ N2 எவ்வளோ? 6 minus 3 3 molar. Then H2 equilibrium. H2 equilibrium, sorry, H2 initial plus change in H2. So எவ்வளோ? 10 minus 9 1 molar. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா ஈக்லிபிரியம்ல? ஏன்னா கேசி எப்பவுமே எதுக்கு மட்டும்தான் எழுதுவோம்? ஈக்லிபிரியம்க்கு தான் எழுதணும். இப்போ ஈக்லிபிரியம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அப்போ கேசி ஈக்குவல் டு NH3 power 2 divided by N2 into H2 power 3. ஸோ NH3 எவ்வளோ? 6. சரி, NH3 6 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இனி 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? 10 கொடுத்துருக்காங்க. 10 power 2 divided by N2 எவ்வளோ ஈக்லிபிரியம்ல? 3. Then H2 1 power 3. So 10 100 divided by 3. So the correct answer 73 க்கு செகண்ட் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் ட்ரிக்கியான கொஸ்டின்லாம் இல்லை, பட் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைரக்டா கேஸ் எடுத்து அப்படியே எழுதிடக்கூடாது. இங்க பாரு, இங்க இனிஷியல் கொடுத்துருக்காங்க, இவ்வளவுதான் எடுத்திருக்கோம் அப்படின்னு, 30 50 20 அப்படின்னு. பட் இங்க ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கேசி அப்படிங்கிறது ஈக்லிபிரியமுக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? Next one, 74. Glycosidic linkage of lactose is formed by the linkage between lactose அப்படிங்கிறது lactose எது சேர்ந்தது? beta D galactose and beta D glucose சேர்ந்ததுதான். ஓகேவா? ஸோ beta D galactose அப்படிங்கிறது HOH here HOH HCH2OH. இதான் பீட்டா டி கேலக்டோஸ் அப்படிங்கிறது. அனதர் ஒன் என்னது? CH2OH HOH OH then OH H. இது பீட்டா டி குளுக்கோஸ். ஸோ இது ரெண்டும் இல்லையா? H2O ரிமூவ் ஆயிட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ரிமைனிங்லாம் சேம் தான். CH2OH OH then H OH here H OH O. ஓகேவா? ஸோ இங்க H OH H and OH then OH and hydrogen CH2OH then H. ஸோ லிங்கேஜ் எதுக்கு இன் பிட்வீன்ல இருக்கு? C1 then இங்க 4. ஸோ C1 ஆஃப் கேலக்டோஸ்க்கும் C4 ஆஃப் குளுக்கோஸ்க்கு இன் பிட்வீன்ல தான் glycosidic linkage present ஆயிருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் C1 galactose, C fructose கிடையாது, fructose வரக்கூடாது, galactose C4 கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் 74க்கு தேர்ட் ஆப்ஷன். Next one, 75. Match list 1 and list 2 metal spin only magnetic mode. First one என்னது? iron 3 2 plus. So iron 2 plus அப்படிங்கும்போது D6 configuration. So 1 2 3 4 5 6. எத்தனை unpaired electron இருக்கு? N equal to 4 unpaired electron இருக்கு. So 4 into 6, the formula தெரியும் இல்லையா? root of n into n plus 2. So root of 24. Fe2 plus அப்படிங்கிறது root of 24 ஏக்கு 2. ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் சேம் தான் இருக்கு இல்லையா? அடுத்து டைட்டானியம் 3 plus. D1 configuration. So 1 unpaired electron n equal to 1 per root of 1 into 2. கரெக்டா?
சரி 1 into 3 root of 3. So B க்கு 4. So ரெண்டு ஆப்ஷன் அப்படி இருக்கு. Next C manganese 2 plus D5 configuration. So total 5 unpaired electron n equal to 5. So 5 into 7. So root of 35. So C க்கு first option. So the correct answer 1. Last one another chromium 3 plus which is D 3 configuration 3 unpaired electron n equal to 3 root of 3 into 5 root of 15 boron magneton. Okay one simplest question the first option 75. 76 the slope minus EA divided by R can be obtained by plotting graph of between. So எதுக்கு in between கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா நார்மலா ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாம் K equal to A e power minus EA by RT. ஓகேவா இது நமக்கு தெரியும். சரி நான் ln எழுதுறேன் பாரு ln K equal to ln A e power minus EA divided by RT. ஓகே தனித்தனியா பிரிச்சு எழுதுறேன் ln K equal to ln A plus ln e power minus EA divided by RT. ln எழுதுறோம் இல்லையா ln e power x ஓட ஃபார்ம் e power x என்னது x. So அப்ப ln K equal to ln A minus e power e கிடையாது EA by RT. ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம் என்ன ஃபார்மேட்க்கு கிராஃப் எதுக்கு போடுவோம் y equal to mx plus p இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதுவோம் இல்லையா ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதணும் அப்படின்னா ln K equal to minus EA divided by R dot 1 by T plus ln A. ஸோ இங்க x அப்படிங்கிறது எது இந்த 1 by T தான் வந்து x. ஸோ m இதுதான் ஸ்லோப் EA by R அப்படிங்கிறது என்னது ஸ்லோப் ln A அப்படிங்கிறது இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட். ஓகே ஸோ EA by R அப்படிங்கிற ஸ்லோப் எப்போ கிடைக்கும் ln K வெர்சஸ் 1 by T. ஸோ இப்போ எடுக்கும் போது தான் எனக்கு மைனஸ் EA by R அப்படிங்கிற ஸ்லோப் கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஒன் ln K வெர்சஸ் 1 by T. ஸோ 76க்கு 4. Okay 77 the mass of water produced by the reaction of 12 gram of hydrogen with 128 gram of oxygen. So இது ஒரு simplest reaction தான் water reaction. இது போட்டோம் reaction 2H2 plus O2 gives 2H2O. ஓகேவா இதுதான் reaction. சரி first limiting reagent எல்லாம் find out பண்ணணும். So mole find out பண்ணு mole of H2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12 divided by 2 6 mole கொடுத்துருக்காங்க. then mole of O2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 128 divided by 32 4 moles கொடுத்துருக்காங்க. சரி லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்றேன். சரி இதுல இருந்து பாரு கோஎஃபிஷியன்ட்ல இருந்து 2 mole H2 வந்து 1 mole O2 கூட ரியாக்ட் ஆகி 2 mole H2O கொடுக்கும். எனக்கு எத்தனை மோல் H2O இருக்கு 6 மோல் H2O இருக்கு. அப்ப 6 மோல் H2Oக்கு எத்தனை மோல் O2 தேவை x equal to 6 divided by 2 3 mole of O2 இருந்தா போதுமானது. இந்த ரியாக்ஷனுக்கு 3 mole of O2 இருந்தா போதும். பட் என்கிட்ட எவ்வளவு மோல் இருக்கு O2 4 மோல் இருக்கு. அப்ப O2 அப்படிங்கிறது என்னது எக்ஸஸ் ரியேஜென்ட். ஏன்னா எனக்கு 3 மோல் இருந்தா போதும் ஆனா என்கிட்ட 4 மோல் இருக்கு. அப்ப இங்க H2 அப்படிங்கிறது என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட். H2 தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ எப்பவுமே ஒரு லிமிட்டிங் ரியேஜென்ட்டை பொறுத்து தான் ப்ராடக்ட் கிடைக்கும். கரெக்டா சரி இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாரு 2 மோல் ஆஃப் H2 இருக்கும்போது 2 மோல் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகும். கரெக்டா
ஓகே. எனக்கு எத்தனை மோல் ஆஃப் H2 இருக்குங்க? 6 மோல் ஆஃப் H2 இருக்கு. அப்ப எவ்வளவு அப்படின்னா வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ X ஈக்குவல் டு 6/2 இன்ட்டு 2. ஸோ X ஈக்குவல் டு 6 மோல்ஸ் ஆஃப் H2 ஃபார்ம் ஆகும். H2O கரெக்டா? சரி. பட் த மாஸ் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ வாட்டர் H2O ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 18. ஸோ அப்ப X ஈக்குவல் 16 மாலிகுலர் வெயிட். So H2O 18 into 6. So 108 gram. So the correct answer, third option, 77. Simplest question இது. Okay. So next question, 78. Maximum number of electrons that can be accumulated in a subcell with n equal to 3, m equal to plus 1. Okay. So இந்த question ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான். கரெக்டா கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். பாரு n ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 3ல என்னென்ன இருக்கும்? பாரு s p then d. ஸோ n ஈக்குவல் டு 3ல s p d. ஏன் s p d இருக்கு? பிகாஸ் n ஈக்குவல் டு 3 அப்படின்னா l ல 0 1 2. l வேல்யூ 0னா s, தென் l ஈக்குவல் டு 1 அப்படின்னா p, l ஈக்குவல் டு 2னா d. ஓகேவா? சரி. m வந்து பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க 0 இந்த பாக்ஸ், m ஓட வேல்யூ 0. ஹியர் பிளஸ் 1 0 மைனஸ் 1. இங்க மைனஸ் சரி பிளஸ் 2 பிளஸ் 1 0 மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாரு, m ஈக்குவல் டு பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல m பாக்ஸ் கிடையாது. இங்க m ஈக்குவல் டு பிளஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்கு. தென் d, இதுல ஒரு m ஈக்குவல் டு பிளஸ் 1 இருக்கு. ஸோ ஒரு ஆர்பிட்டால மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான். ஸோ இதுல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். தென் ஆல்சோ இங்க இருக்கு இல்லையா, இங்க பிளஸ் 2 இருக்கு, இந்த பாக்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். எதுல? n ஈக்குவல் டு 3ல, n ஈக்குவல் டு 3, m ஈக்குவல் டு பிளஸ் 1ல. ஓகேவா? இதே சப்போஸ் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இதுல ஒரு 2 எலக்ட்ரான் அடிஷனல் ஆட் பண்ண முடியும். இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு, இதுல ஒரு 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணலையா? ஸோ டோட்டலா 8 எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை கரெக்டா கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். நீ டைரக்டா m ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணியும் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா? பட் n ஈக்குவல் டு 3ல கேட்டிருக்காங்க. பார்த்து கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ த ஆன்சர் 78, third option. 79. A 10 ampere current is passed through a solution of zinc sulfate for 1930 seconds. The amount of zinc deposited at cathode. So only zinc மட்டும் கேட்டிருக்காங்க இல்லையா? So electrochemical. சரி, ஃபாரடேஸ் லா சொல்லு பார்க்கலாம். சரி, ஆன்லைன் கிளாஸ். ஃபாரடேஸ் லா அப்படிங்கிறது MIT divided by NF. Here M அப்படிங்கிறது என்னது? Mass of the substance deposit ஆகக்கூடியது. Capital M ங்கிறது molar mass of the substance. I current, T ங்கிறது time, N ங்கிறது எவ்வளவு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது, F ங்கிறது Faraday's constant. ஓகேவா? ஸோ டைரக்டா இதுல நீ N நமக்கு எது தெரியாது? நம்ம மோலார் மாஸ் தெரியுமா? கொடுத்துருக்காங்க. ஓகே. ஐ கரண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, எஃப் ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட் தெரியும், என் மட்டும் இதுல தெரியாது. ஸோ அப்போ ஜிங்க் ஃபர்ஸ்ட் என் ஃபைண்ட் அவுட் பண்ணு. இந்த ரியாக்ஷன் ஜிங்க் 2 + 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் ஜிங்க். இதுதான் இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன். கேத்தோட்ல ரிடக்ஷன் தான் நடக்கும். ஸோ இது ரிடக்ஷன் ரியாக்ஷன் n ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இசட் எம் எவ்வளோ? 65.38 இன்ட்டு ஐ எவ்வளோ? 10. டைம் 1930 divided by N2 into Faraday's 96485 coulomb per mole. So இது gram per mole. ஓகேவா? இது ஆம்பியர், இது செகண்ட். ஸோ எவ்வளோ கிடைக்கும் டெபாசிட் ஆகுறது? நீ கால்குலேட் பண்ணிக்கோ. 834 divided by 92970 கிராம் ஃபார்ம் ஆகும். இதை டிவைட் பண்ண அப்படின்னா 6.544 கிராம் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 79க்கு செகண்ட் ஆப்ஷன். 18
the polar molecule containing pi bond among the following. First one, selenium chloride. Selenium chloride என்ன கிடையாது, actually ஒரு lone pair of electrons இருக்கும். Selenium one lone pair, but இதுல no pi bond. So but அவங்க ஒரு pi bond கொடுத்திருக்காங்க இல்லையா. Okay, then SO2, S double bond O double bond O. Okay, mu not equal to 0, polar, then also pi bond இருக்கு. So இதுதான் correct answer. Remaining பாரு, third one H2O. The same H2O equal to mu not equal to 0, but no pi bond. So இது கிடையாது. Fourth one CO2, C double bond O double bond O. But இங்க என்ன இருக்கு, pi bond present ஆயிருக்கு, but mu equal to 0 because இது linear, இது angular. ஓகேவா, so linear mu equal to 0, but polar ஆவும் இருக்கணும், pi bond இருக்கணும். ஓகேவா, so second option. 81, identify the major product Q in the following reaction. So என்ன reaction கொடுத்திருக்காங்க, benzene with CH2, CH2, CH3. K in presence of KMnO4, KOH, heating H3O plus. So all benzylic hydrogen இருக்கு, அந்த காம்பவுண்டை கம்ப்ளீட்டா என்ன பண்ணும், ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஹோல் குரூப் என்னவா மாறும், ஆசிடா மாறும். ஸோ இதுதான் P. ஸோ இதுல Br2 Fe Br3 போடுறோம். COH அப்படிங்கிறது எலக்ட்ரான் withdrawing group, then also deactivating meta directing group. மெட்டா டைரக்டிங் குரூப். அப்போ வர இன்கமிங் குரூப் எங்க தான் போய் ஆட் ஆகும், மெட்டா பொசிஷன்ல தான் ஆட் ஆகும். COHக்கு மெட்டா பொசிஷன்ல ஆட் ஆகும். ஸோ மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட், மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட் தான் கரெக்ட் ஆன்சர். மெட்டா புரோமோ பென்சால்டிகைட் ஃபார்ம் ஆகாது, மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ 81க்கு செகண்ட் ஆப்ஷன். 82, most reactive alkenes toward addition with HCl. First one என்னது, ethene, CH2 double bond CH2, then propene, CH3 CH double bond CH2, butene, CH3 CH double bond CH single bond CH3, isobutene, CH3 C double bond CH2 CH3. So இதோட ஆர்டர் நான் எழுதுறேன். ஆர்டர் அப்படிங்கிறது isobutene, then butene, butene, then propene, next ethene. இதோட ஆர்டர் இங்க இருக்கிறது. இதுல மோஸ்ட் ரியாக்டிவ் எது, propene, சாரி isobutene. 82க்கு fourth option. 83, most acidic among following substituted phenol. ஸோ எது இதுல வந்து மோஸ்ட் அசிடிக்னு கேட்டிருக்காங்களே, மைனஸ் ஐ மைனஸ் எம் குரூப் இருக்கு, பிளஸ் ஐ குரூப் இருக்கு, ஹியர் மைனஸ் பிளஸ் எம் குரூப் இருக்கு, சிஎன்ல மைனஸ் ஐ இருக்கு மைனஸ் எம் இருக்கு. பட் சிஎன் அண்ட் NO2 கம்பேர் பண்ணும்போது எது மோர் வித் ட்ரைங் குரூப், NO2. ஸோ அப்போ இதுதான் மோஸ்ட் அசிடிக். ஏன் அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஐ அண்ட் minus m, inversely proportional to plus I and plus m. So 83க்கு first option. 84, on treating sodium fusion extract with sodium nitrochloride, appearance of a violet color indicates that the presence of, so violet color form ஆகுது sodium fusion extract கூட. so என்ன கிடைக்கும், சல்ஃபர், அதாவது S2 நெகட்டிவ் பிளஸ் FeCN5NO2 நெகட்டிவ். இந்த ரியாக்ஷன் போட்டோம் அப்படின்னா FeCN5 டைம்ஸ் NOS4 நெகட்டிவ் அப்படின்ற வயலட் கலர் காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் வயலட் கலர். இது எதுக்கு, சல்ஃபர் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ 84க்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 85, which of the following statement is correct regarding halides of group 14? So இது 14 correct, 14 groupல இது correct னு கேட்டிருக்காங்க. tin tetrafluoride is covalent in nature. So இது incorrect because இது ionic in nature. Okay,
lead I4 does not exist. இது correct statement. ஏன்னா lead I4 exist ஆகாது. ரெண்டுமே biggest size இந்த compound exist ஆகாது. Germanium 2 plus is more stable than germanium plus 2. Germanium. Okay. இது வந்து plus 2 carbon, silicon, germanium. Here plus 4 தான் more stable plus 2 compare பண்ணும்போது, but இங்க plus 2 more stable கொடுத்துருங்களா, so இந்த statement incorrect statement. Lead 2 plus is more stable than lead 4 plus, but இங்க 4 plus stable கொடுத்துருக்காங்க, இதுவும் incorrect statement. So 85க்கு second தான் correct. 86. The conjugate base for the Bronsted acid. Conjugate base acid. Conjugate base கேட்டிருக்காங்க இல்லையா, conjugate base என்னது, சப்போஸ் இப்போ ROH அப்படின்னு இருக்குன்னா இதோட conjugate base என்னது, RO negative plus H plus இருக்கு இல்லையா, இதுதான் என்னது conjugate base. ஸோ அப்போ கான்ஜுகேட் பேஸ் என்ன பண்ணணும், H plus ரிமூவ் பண்ணி எழுதணும். அப்போ HP4 PO4 2 நெகட்டிவ், இதோட கான்ஜுகேட் பேஸ் அப்படிங்கிறது என்னது, PO4 3 நெகட்டிவ், பிகாஸ் H plus ரிமூவ் பண்ணி எழுதணும். தென் ஆல்சோ H2 SO4, இதுல இருந்து H plus ரிமூவ் பண்ண அப்படின்னா HSO4 நெகட்டிவ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் வரும். 86க்கு தேர்ட் ஆப்ஷன். 87. Number of chiral product obtained in the given reaction is. ஸோ எத்தனை கைரல் சென்டர் கிடைக்கும், கைரல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ Cl2H mu ஒரு CH3 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 Cl2H mu. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், CH3 CH3, இங்கே Cl ஆட் ஆகும் இல்லையா, CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். பிளஸ் இங்கே டெர்சரி ஆட் ஆயிருக்கு, தென் CH3 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 ஹியர் ஒரு Cl இங்கே ஆட் ஆகலாம். ஸோ ரெண்டு இந்த இடத்துலயும் டெர்சரியில ஆட் ஆகலாம், இது டெர்சரி இது செகண்டரி, ரெண்டு கைரல் இருக்கு. பட் இதுல நம்ம என்ன சொல்லலாம், RS சொல்லலாம், அதாவது இதுல above the plane சொல்லலாம், below the plane சொல்லலாம், R சொல்லலாம், S சொல்லலாம். the same way இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், R and S அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஏன்னா கைரல் சென்டர் பிரசன்ட் ஆயிருக்கா. ஸோ டோட்டலா எத்தனை கைரல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், 4 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின், கரெக்டா பார்த்து கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். இது மாதிரி கொஸ்டின்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இது மாதிரி கொஸ்டின்ல கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க. நீ கரெக்டா எழுதுன அப்படின்னா ரேங்க்கும் பூஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 88. The oxide of nitrogen which exists as brown gas. எது brown நமக்கே தெரியும், NO2 தான். NO அப்படிங்கிறது கலர்லெஸ், N2 என்னதான் கலர்லெஸ் தான், NO2 தான் என்னது brown gas. So correct option 4. 88க்கு 4. 89. Which of the following statement is correct? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, iron H2O6 3 positive, so 0 crystal field stabilization energy. Iron H2O6 3 positive in D5 configuration, high spin complex, high spin complex, so CFSC 0. So statement correct. Okay, the answer may be 2. remaining check பண்ணிக்கலாம். COCN6 3 negative has 4 unpaired electron per cyanide இருக்கு, low spin complex இது, D6 0 unpaired electron. Second one, அப்ப இந்த statement incorrect statement. Manganese CN6 3 sp3 D2 hybridization. Here manganese D4 configuration. So இந்த complex எழுதுறோம் பாரு, manganese CN6 3 negative D4 configuration with low spin. So 1 2 3 4 inner orbital vacant தான் இருக்கு. இப்போ இதோட hybridization D2 sp3 not sp3 D2. So இதுவும் incorrect statement. FeCN6 3 negative possesses 3 unpaired electron. So இதுவும் D5 low spin complex
1 2 3 4 5 எத்தனை unpaired electron இருக்கு? only one unpaired electron இருக்கு. so இதுவும் incorrect statement. so the correct answer is first one. okay, next one 90. The incorrect statement among the following is the manganate and the permanganate ions are tetrahedral. okay, next என்ன கொடுத்திருக்காங்க? manganate ion is green color னு கொடுத்திருக்காங்க. then permanganate ion exhibit paramagnetism. Pi bonding in manganate ion is due to overlapping of p orbital of oxygen with the p orbital of manganese. okay, so structure போட்டு பார்க்கலாம். இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல manganate and permanganate பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் manganate MnO negative. so இதான் manganate and permanganate. so இது permanganate. ரெண்டுமே sp3 ionization தான். so both are tetrahedral. first one correct statement. okay, manganate அப்படிங்கிறது இது green color, இது violet color. so manganate தான் green கொடுத்திருக்காங்களா? okay, இதுவும் correct statement. permanganate ion exhibit paramagnetism. permanganate அப்படிங்கிறது diamagnetic, பட் அதுவே manganate அப்படிங்கிறது paramagnetic. ஸோ அவங்க அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இது தப்பு. இதுதான் incorrect statement. the correct answer also. remaining pi bonding in manganate ion is due to overlapping of p orbital of oxygen with the d orbital of manganese. ஸோ அதுவும் கரெக்ட் தான். இதுல இருக்க வேக்கன்ட் d orbital, இதுல இருக்க p orbital. ஆக்சிஜன்ல p orbital, மேங்கனீஸ்ல d orbital இன்வால்வ் ஆகி தான் pi bond ஃபார்ம் ஆகும். p pi d pi bond. அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 90 fourth option, sorry third option. okay, so இதுல இருக்கக்கூடிய 45 questions complete பண்ணிட்டோம். FST 7ல இருக்க 45 questions complete பண்ணிட்டோமா? இந்த question paper analysis அப்படிங்கிறது ஈஸி தான் மேக்ஸிமம், பட் மாடரேட் கொஸ்டின். பிகாஸ் 2 or 3 கொஸ்டின் வந்து லாஜிக்கலா போடணும். ஒரு ஈக்குலிபிரியம்ல இருக்க கொஸ்டினா இருந்தாலும் சரி, ஹேலோ அல்கேனரின்ல இருந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி, another 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? So I hope you understand for all questions clearly. Any doubt, then ask to me. Okay. Thank you.